चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। பார்ட்டிகளுடன் சந்திப்பு. லண்டன் பார்ட்டி. எப்பொழுதும் தன்னை தந்தையின் துணைவன் என்று அனைவரும் அனுபவம் செய்கிறீர்களா? தன்னுடைய இணைந்த ரூபத்தை பார்க்கிறீர்கள்தான் இல்லையா? தனியாக இருக்கவில்லை. எங்கு குழந்தைகள் இருக்கிறீர்களோ அங்கு தந்தை ஒவ்வொரு குழந்தையுடனும் இருக்கிறார். எப்பொழுதும் தந்தையின் நினைவு என்ற குடை நிழலின் கீழ் இருக்கிறீர்கள் என்றால் எந்த விதமான மாயாவின் தடை குடை நிழலின் கீழ் வர முடியாது. அப்படி எங்கிருந்தாலும் என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் நான் பாதுகாப்பான ஸ்தானத்தில் இருக்கின்றேன் என்று அப்படி எப்பொழுதும் அனுபவம் செய்யுங்கள். அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்களா? பிரத்யேகமாக வெளிநாட்டு குழந்தைகளில் பாப்தாதாவின் விசேஷ அன்பு மற்றும் சகயோகம் இருக்கிறது. வெளிநாட்டு ஆத்மாக்கள் சேவையின் சேத்திரத்திலும் தன்னுடைய நல்ல பங்கை வரும் நாட்களில் செய்வார்கள். சேவையின் எதிர்காலம் மிக நல்லதாக இருக்கிறது. சேவைக்காக புதிய திட்டம் என்ன உருவாக்க வேண்டும்? பொதுவான நிகழ்ச்சிகளை சேர்த்து விசேஷ ஆத்மாக்களுக்கு சேவை செய்யுங்கள். அதற்காக விசேஷமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் வெற்றி உங்களுடைய பிறப்புரிமையாகும். மிக அதிகமாக செய்திருக்கிறோம், பலன் தென்படவில்லை என்று அப்படி யோசிக்காதீர்கள். பலன் தயாராகிக் கொண்டு இருக்கிறது. தற்போதைய எந்த காரியத்தின் பலனும் தோல்வி ஒருபோதும் இருக்கவே முடியாது. ஏனென்றால் தந்தையின் நினைவில் செய்கிறீர்கள் இல்லையா? நினைவில் செய்ததின் பலன் எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கும். எனவே ஒருபொழுதும் மனமுடைந்தவராக கூடாது. பலன் உருவாகியதான் தீரும் என்று தந்தைக்கு நிச்சயம் இருக்கிறது. அப்படி நீங்களும் நிச்சய புத்தி உடையவராக இருங்கள். சில பழங்கள் உடனே உருவாகும், சில காலம் தாழ்ந்து உருவாகும். எனவே இதை பற்றியும் யோசிக்காதீர்கள். செய்து கொண்டே செல்லுங்கள். பிறகு உங்களிடம் இந்த செய்தி, இந்த அறிக்கை எங்கிருந்து கிடைத்தது என்று விசாரிக்க அவர்களாகவே வருவார்கள். அந்த மாதிரியான நேரம் விரைவிலேயே வரும். கொஞ்ச வினாசத்தின் ஒரு சின்ன ஆட்டம் காணவிடுங்கள். பிறகு எவ்வளவு நீண்ட கியூ உருவாகிவிடுகிறது என்று பாருங்கள். பிறகு எனக்கு நேரம் இல்லை என்று கூற ஆரம்பிப்பீர்கள். இப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள் எங்களுக்கு நேரமில்லை என்று. பின்பு நீங்கள் கூறுவீர்கள் எங்களுக்கு நேரமில்லை என்று. தூளைக்காலம் கடந்துவிட்டது என்று நீங்கள் கூறுவீர்கள். ஏதேனும் விஷயத்தில் கடினமாக உழைக்க வேண்டி உள்ளது என்றால் அந்த கடினமான விஷயத்தை தந்தையிடம் விட்டுவிடுங்கள். நீங்கள் எப்பொழுதும் சகஜ யோகியாக இருங்கள். சகஜ யோகியாக இருப்பதுதான் எப்பொழுதும் சேவை செய்வதாகும். உங்களுடைய சூட்சும யோகத்தின் சக்தி இயல்பாகவே ஆத்மாக்களை உங்கள் பக்கம் கவர்ந்து இழுக்கும். அப்படி இதுதான் சுலபமான சேவையாகும். இதையோ அனைவரும் செய்கிறீர்கள்தான் இல்லையா? லண்டனை சேர்ந்தவர்கள் சேவையின் விஸ்தாரத்தை நன்றாக செய்திருக்கிறார்கள். தன்னை போன்றவர்களை நன்றாக தயார் செய்திருக்கிறார்களா? மாலை தயாராகிவிட்டதா? 108 ரத்தினங்களை தயார் செய்தீர்களா? இப்பொழுது லண்டனை சேர்ந்தவர்கள் அந்த மாதிரியான ஒரு குரூப்பை தயார் செய்யுங்கள். அதில் அனைத்து விதமானவர்களும் இருக்கட்டும். விஞ்ஞானிகள், மதங்களை சேர்ந்தவர்கள், அரசியல் தலைவர்கள், அப்படி என்னென்ன விதமான அமைப்புகள் இருக்கின்றனவோ அவற்றின் விசேஷ ஆத்மாக்கள் அந்த குழுவில் இருக்கட்டும். எதுவரை ஸ்தாபனைக்கு நிமித்தமான அனைத்து விதமான ஆத்மாக்கள்
ஸ்தாபனையின் காரியத்தில் விதை போடவில்லையோ அதுவரை எப்படி விநாசமாகும்? ஏனென்றால் சத்யுகத்தில் அனைத்து விதமான காரியங்களை செய்பவர்களும் தேவையாக இருப்பார்கள். சேவாதாரியாகி உங்களுடைய சேவை செய்வார்கள். இப்பொழுது ஒரு பிறவியில் கொஞ்ச காலத்திற்காக நீங்கள் சேவை செய்து அந்த மாதிரியான சேவாதாரிகளை தயார் செய்யுங்கள். அவர்கள் அநேக பிறவிகள் உங்களுக்கு சேவை செய்வார்கள். அறிவியலை சேர்ந்தவர்களுக்கும் அங்கு பங்கு இருக்கிறது. அங்கே உள்ள சுகத்திற்கான சாதனங்களின் விசேஷத்தை இங்கே கொண்டு வருவார்கள். எனவே வெளிநாட்டில் இந்த சேவை இப்பொழுது அதிவேகத்துடன் இருக்க வேண்டும். ராஜ்யத்தை தயார் செய்யுங்கள், பிரஜைகளையும் தயார் செய்யுங்கள், ராஜ குடும்பத்தினரையும் தயார் செய்யுங்கள் மற்றும் சேவாதாரியையும் தயார் செய்யுங்கள். எந்த ஒரு துறையைச் சேர்ந்தவரும் எங்களுக்கு செய்தி கிடைக்கவில்லை என்று தங்கி போய் விடக்கூடாது. ஈஸ்வரிய சேவைக்கான உயர்ந்த மற்றும் புதிய முறை எண்ணங்கள் மூலமாக ஈஸ்வரிய சேவை செய்வது இதுவும் சேவைக்கான உயர்ந்த மற்றும் புதிய வழியாகும். எப்படி நகை வியாபாரி இருக்கிறார் என்றால் தினசரி காலையில் கடையை திறந்து தன்னுடைய ஒவ்வொரு ரத்தினத்தையும் சுத்தமாக இருக்கிறதா, ஜொலிப்பு சரியாக இருக்கிறதா, சரியான இடத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறதா என்று சோதனை செய்வார். அதேபோல் தினசரி அமிர்த வேளையில் உங்களுடைய தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் மேல் எண்ணம் மூலமாக பார்வையை ஓடவிடுங்கள். எவ்வளவு நீங்கள் அவர்களை எண்ணம் மூலமாக நினைவு செய்வீர்களோ அந்த அளவு அந்த எண்ணம் அவர்களிடம் சென்றடையும். மேலும் நாங்களும் பல தடவை உங்களை நினைவு செய்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அந்த மாதிரி சேவைக்கான புது புது முறைகளை கடைபிடித்து முன்னேறி செல்லுங்கள். ஒவ்வொரு மாதமும் தொடர்பில் இருக்கும் ஆத்மாக்களுக்காக ஏதாவது நிகழ்ச்சியை வையுங்கள். அன்பு சந்திப்பை வையுங்கள். அனுபவத்தின் பரிமாற்றம் மற்றும் பொழுதுபோக்கிற்கான மன மகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். ஏதாவது வகையில் அழைத்து தொடர்பை அதிகரியுங்கள். 2 பேர் உருவானார்கள், 3 பேர் உருவானார்கள் என்று அப்படி யோசிக்காதீர்கள். ஒருவர் உருவானால் கூட நல்லதுதான். ஒரே ஒரு தீபம் தீபமாலையை உருவாக்கிவிடும். ஜெர்மனியை சேர்ந்தவர்கள் தன்னுடைய தேசத்தில் தந்தையின் அறிமுகம் கொடுப்பதற்கான சாதனத்தை நன்றாக உருவாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது ஜெர்மனியின் அக்கம் பக்கத்தில் சேவை கரங்களை தயாரித்து சேவையின் களத்தை இன்னும் அதிகரியுங்கள். யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஒவ்வொரு சேவை நிலையத்தை கவனித்துக் கொள்ளட்டும். ஏனென்றால் நேரம் குறைவாக இருக்கிறது. மேலும் ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். ஜெர்மனியை சேர்ந்தவர்கள் தந்தையை பின்பற்றி நடப்பவர்கள்தான் இல்லையா? சேவை செய்யுங்கள், ஆனால் தனிப்பட்டு அல்ல, தொடர்பின் ஆதாரத்தில் செய்யுங்கள். எப்படி ஒவ்வொரு கிளைக்கும் தண்டுடன் தொடர்பு இருக்கிறது, அதேபோல் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்களின் தொடர்பு நன்றாக இருக்கட்டும். பின்பு வெற்றி நன்றாக கிடைக்கும். அந்த மாதிரி திட்டத்தை உருவாக்குங்கள். நல்லது. விடைபெறும் நேரத்தில் சங்கமயுகத்தின் இந்த நாள் கூட மிக விலைமதிக்க முடியாதது. பாப்தாதாவும் குழந்தைகளின் மேலாவை அதாவது சந்திப்பை சங்கமயுகத்தில்தான் ஸ்தூலமான ரூபத்தில் பார்க்கிறார். சங்கமயுகம் நன்றாக பிடித்திருக்கிறது தான் இல்லையா? உலக மாற்றம் செய்ய மாட்டீர்களா? சங்கமயுகத்தின் விசேஷம் அதனுடைய மற்றும் புது உலகின் விசேஷம் அதனுடையது. எப்பொழுது புது உலகத்தில் செல்வீர்களோ அப்பொழுது தந்தையையும் மறந்து விடுவீர்கள். அல்லது அந்த நேரம் நினைவிருக்குமா? குழந்தைகள் இவ்வளவு உயர்ந்த பதவியை அடைந்து விடுகிறார்கள் என்று தந்தைக்கும் குஷி இருக்கிறது. குழந்தைகள் தந்தையையும் விட முன்னுக்கு இருக்கட்டும் என்றுதான் தந்தை எப்பொழுதும் விரும்புகிறார். குழந்தைகளின் உயர்ந்த பாக்கியத்தை பார்த்து தந்தை குஷி அடைகிறார். கொஞ்ச காலத்திலேயே எவ்வளவு பாக்கியத்தை உருவாக்கி விடுகிறீர்கள். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு எண்ணத்திலும் தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்க முடியும் என்பதுதான் சங்கமயுகத்தின் விசேஷமாகும். எவ்வளவு விரும்புகிறீர்களோ அந்த அளவு பாக்கியத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவே முழுமையான வாய்ப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? பிராப்தி செய்வதற்கான நேரம் இப்பொழுது அதிகம் இல்லை. எனவே எவ்வளவு விரும்புகிறீர்களோ அதை இப்பொழுது செய்து விடுங்கள். இல்லையென்றால் செய்திருக்க வேண்டும்.
ஆனால் செய்யவில்லை என்று இந்த பிராப்தி செய்வதற்கான காலம் நினைவு வரும். தன்னுடைய நினைவு யாத்திரையை சக்திசாலியாக ஆக்கிக் கொண்டே இருங்கள். எண்ணத்தில் அனைத்து சக்திகளின் சாரத்தை நிரப்பிக் கொண்டே இருங்கள். ஒவ்வொரு எண்ணத்திலும் சக்தியை நிரப்பிக் கொண்டே இருங்கள். எண்ணத்தின் சக்தி மூலமாகவும் மிகுந்த சேவை செய்ய முடியும். நல்லது. வரதானம்: சம்பன்ன நிலை மூலமாக எப்பொழுதும் திருப்தியை அனுபவம் செய்யக்கூடிய செல்வம் நிறைந்தவர் ஆகுக. சுயராஜ்யத்தின் செல்வம், ஞானம், குணம் மற்றும் சக்திகள். யார் இந்த அனைத்து செல்வங்களினால் சம்பன்ன சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறாரோ அவர் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறார். அவரிடம் பிராப்தி இல்லை என்பதின் பெயர் அடையாளமே இருக்காது. எல்லைக்குட்பட்ட ஆசைகள் என்றால் என்னவென்றே தெரியாத நிலை. இதைதான் செல்வம் இறைந்தவர் என்று கூறுவது. அவர் யாசிப்பவராக இன்றி எப்பொழுதும் கொடுப்பவராக இருப்பார். அவர் துண்டிக்க முடியாத சுகம், சாந்தி நிரம்பிய சுயராஜ்யத்தின் அதிகாரியாக இருப்பார். எந்த விதமான சூழ்நிலையும் அவருடைய இடைவிடாத அமைதியை துண்டிக்க முடியாது. ஸ்லோகன்: ஞானம் என்ற கண் மூலமாக 3 காலங்கள் மற்றும் 3 உலகங்களை தெரிந்து கொள்பவர் மாஸ்டர் ஞானம் இறைந்தவர். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।